வணக்கம், வெல்கம் டு ஸ்வாதி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் பாஸ்தா செய்யறதுக்கு மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட்ல சுடுதண்ணில வேக வச்சு எடுத்திருக்கேன். சுடுதண்ணில கொஞ்சம் சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு இதை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நல்லா இந்த அளவுக்கு உதிரியா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா நறுக்குன பூண்டு சேர்த்துக்கிறேன். லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கரைஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ். இப்போ கலந்து விட்டுடலாம். இது கூட வேணா நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம காரம்லாம் அதிகமாக போடலை, அதனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு இன்னமும் காரமாக வேணும் அப்படின்னா ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே டொமேட்டோ கெச்சப் சாஸ்லாம் சால்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி துவைக்கலாம். கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.